ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சொந்தமாக இருக்கும்போது அவருடைய நன்மைகளை பார்ப்பீர்கள். எந்த இடத்தில் வாழ்வதற்கு வழி தெரியாதபடி கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் ஆண்டவர் உங்களுடைய தலையை உயரச் செய்வார். அநேக பேருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைத்து உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. அப்பா, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி இதோ இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி கனப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய விலையேறப்பட்ட அன்பின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். அப்பா, எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுங்க. அடைக்கப்பட்ட வாசல் கதவுகளை திறந்து கொடுங்கப்பா. எந்தெந்த காரியங்களுக்காக அநேக நாட்களாக முயற்சிகள் எடுத்து நன்மைகளுக்காக காத்திருக்கிறார்களோ, காத்திருக்கின்ற காரியத்தில் அற்புதத்தை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். ஐயா, வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழ்வார்களாக. காரணம் இல்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் உம்முடைய நாமத்தினால் மாறட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்ளுவீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடையவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாய் அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். ஆமேன்.